ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, 392 வேகன்சி மெட்ராஸ் உயர் நீதிமன்ற எழுத்து தேர்வு. அந்த நோட்டிபிகேஷனுக்கான எழுத்து தேர்வு எப்ப வரும் அப்படின்னு ஒரு சிலர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருக்கோம். அதாவது அந்த தேர்வு ஆகஸ்ட் மந்த் செப்டம்பர் மந்த்ல நம்ம அந்த ரிட்டன் எக்ஸாம் வைப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அந்த மாதங்கள்ல தான் ஆகஸ்ட் செப்டம்பர்ல தான் இந்த ரிட்டன் எக்ஸாம் நடக்கும் சொல்லி அரசல் புரசலாவும் பேசிக்கிறாங்க. இது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்ல அப்படின்றத ப்ரீவியஸ் வீடியோக்கெல்லாம் ஒரு சில மாதங்களுக்கு முன்னால உங்கள்கிட்ட பேசி இருப்போம். சரி, ஓகே, இப்ப அதே தான் கன்வே பண்றேன். ஆகஸ்ட் செப்டம்பர்ல அந்த எக்ஸாம் வர்றாப்புல இருக்கு. அதுக்கு நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிருப்பீங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஆச்சு, சில பேர் ரிவிஷன் போயிட்டு இருக்கும். ஓகே, இப்ப இதுல பாத்தீங்கன்னா சிலபஸ் இருக்கு பாத்தீங்களா, எம்எஸ்சி சிலபஸ். அந்த சிலபஸ் படி மினிமம் 8th குவாலிபிகேஷன், அந்த 8ஆம் வகுப்பு வரையிலான பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பாட புத்தகம் தான் கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுப்பாங்க கேட்பாங்க அப்படின்றத அவங்க சிலபஸ்லயும் தெளிவா கொடுத்துட்டாங்க. அப்ப நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சிலபஸ் ஸ்கூல் புக் தானே, அதுல தான் கொஸ்டின் எடுக்க போறாங்க. ஸ்கூல் புக் எல்லாம் பாத்தீங்கன்னா கரைச்சு குடிச்சிட்டோம். அத்துப்படி ஃபிங்கர் டிப்ஸ்ல எங்களுக்கு இருக்கு, அந்த அளவுக்கு கரைச்சு குடிச்சிட்டோம் அப்படின்னு உள்ளவங்க பாத்தீங்கன்னா எதுவும் இந்த சிலபஸ் படி அவுட் ஆஃப் சோர்ஸ் கேட்டாங்கன்னா அதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம், எதுவும் லைப்ரரி போய் எல்லாம் படிக்கிறாப்புல இருக்குமா அப்படிலாம் நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கு பற்றிலாம் நீங்க கவலைப்பட தேவையில்லை. நம்ம இருக்கோம், லைப்ரரி மற்ற இடங்கள் கூட போக தேவையில்லை. அப்படி அந்த சிலபஸ் படி அவுட் ஆஃப் சோர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் சோர்ஸ் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாவே கொடுக்கிறோம் உங்களுக்காக. இந்த மாதிரி ஏன் பேசுறேன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸ் படி தான் கேட்டிருக்காங்க. ஆனா ஸ்கூல் புக்ஸ் தாண்டி அவுட் ஆஃப் சோர்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. எங்களுக்கும் அப்படி கேட்டுட்டால் அந்த டவுட்ஸ் தான் எனக்கு கால் பண்ணி கேட்டவங்க இருக்காங்க. சோ அதனாலதான் சரி, ஓகே, அவுட் ஆஃப் சோர்ஸ் ஒருவேளை எங்க எக்ஸாம் 392 வேகன்சி கொண்ட இந்த எக்ஸாம் ஒருவேளை கேட்டால் நாங்க என்ன பண்ணுவோம், அது நாங்க எதுக்கும் நாங்க தயாரா இருக்கணும் இல்லையா அப்படின்ற ஒரு ஃபீல்ல இருக்கீங்க. சரி, கண்டிப்பா நம்மளே பாத்தீங்கன்னா உங்க சிலபஸ் படி ஸ்கூல் புக்ஸுக்கு தவிர்த்து, அதாவது ஸ்கூல் புக்ஸுக்கெல்லாம் அப்பாற்பட்டு உள்ள அவுட் ஆஃப் சோர்ஸ் பாத்தீங்கன்னா அதை தேடி புடிச்சு கொண்டு மெட்டீரியலா தொகுத்து வச்சிருக்கோம். தொகுத்தது யாரு பாத்தீங்கன்னா நம்முடைய அட்மின் சிவசுப்பிரமணியன் சார் தான் பாத்தீங்கன்னா அந்த விஷயத்த பண்ணது. அவருக்கு தான் இந்த கிரெடிட்ஸ் எல்லாம் போய் சேரும். அண்ட் அதனால இன்னையிலிருந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பாத்தீங்கன்னா அந்த பாடம் வாரியாக சுத்தம், சுகாதாரம், பராமரிப்பு, அலுவலக பராமரிப்பு இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ஒவ்வொரு வேர்டுக்குமே சிலபஸ் படி அவுட் ஆஃப் சோர்ஸ் எப்படி இருக்கு அதுக்கான மெட்டீரியல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்முடைய இந்த வாட்ஸ்அப் குரூப்லயே ஈவினிங் 7:30 போல நானோ இல்லாட்டி அட்மின்ஸோ உங்களுக்கு ஷேர் பண்ணி வச்சிருவாங்க. ஓகேங்களா? அதனால அன்றைய தினம் மெட்டீரியல் ஷேர் பண்ற அன்றைய தினம் 7:30 இருந்து மறுநாள் காலையில 7:30 வரை யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பிடிஎஃப் டவுன்லோட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி குரூப்பும் அட்மின் அக்சஸ்ல தான் இருக்கும். ஓகேங்களா? சோ அதனால எவ்ரி ஈவினிங் 7:30க்கு நீங்க மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ அதுக்கான டைம் டேபிள் எல்லாம் போட்டு வச்சிருக்கோம். அந்தந்த டேல பாத்தீங்கன்னா அந்தந்த வேர்டுக்கு தகுந்த மாதிரி அவுட் ஆஃப் சோர்ஸ் நீங்க எதிர்பார்த்த அந்த சிலபஸ் படி அவுட் ஆஃப் சோர்ஸ் மெட்டீரியல் கேட்டீங்களே, அது உங்களுக்கு ஃப்ரீயாவே வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பிடுவாங்க. வாட்ஸ்அப் குரூப்ல இருப்பீங்க சில பேர். பட் இந்த வீடியோ புதுசா பாக்குறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல 392 வேகன்சி உயர் நீதிமன்ற தேர்வுன்னு குரூப் இருக்கும். அந்த குரூப்ல பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய குரூப் இருக்கும், பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. அதுக்காக சொல்லிக்கிறேன். இப்போ உங்கள்ட்ட ஒரு டவுட் வரும், என்ன மஹி அகாடமி சார்பாக டிரான்ஸ்ஜெண்டர், மாற்றுத்திறனாளி, இந்த மாற்றுத்திறனாளின்னு சொல்லும் போது முடியாதவங்க பல பேர், அது என்னென்ன வகைகள்லாம் ப்ரீவியஸ் வீடியோல கூட உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். சோ அந்த மாதிரி முடியாதவங்களுக்கு தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க, ஃப்ரீயா மெட்டீரியல்ஸ் கொடுப்பீங்க. எல்லாத்தையும் ஓபன் கோட்டா மாதிரி எல்லாத்தையுமே ஃப்ரீயா கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்ற ஒரு டவுட் வரும். அப்படி கிடையாது. நான் கூட இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சிலபஸ் படி ரெடி பண்ணிருக்கிறதுனால ஒவ்வொருத்தையுமே ஒரு 30 ரூபா பேமெண்ட் கரெக்ட் பண்ணலாம் அப்படிலாம் பார்த்தேன். இந்த 30 ரூபா சின்ன அமௌண்ட் தானே. அப்புறம் யோசித்து பார்த்தது வேண்டாம், ஏன்னா அதுக்குன்னு ஒரு இது வேணும், வேல்யூ வேணும் பிடிஎஃப்க்குன்னு. அதை நீங்க அப்பதான் படிப்பீங்க, இல்லாட்டி படிக்க மாட்டீங்க. 30 ரூபா மென்ஷன் பண்ணலாம் பார்த்தேன். சரி வேணாம், எதுக்கு இவங்க பாவம் லைப்ரரியோ இதுக்காக போய் தேட வேண்டியதா இருக்கும். சரி ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த டைம் இந்த ஒரு டைம் மட்டும் தான் எல்லாத்துக்குமே ஓபன் கோட்டா மாதிரி தொடர்ந்து விட்டாச்சு, ஓபன் பண்ணி விட்டாச்சு குரூப்பை. சோ புதுசா பாக்குறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. மற்றபடி குரூப்ல உள்ளவங்க இந்த விஷயத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.